ஹாய்ங்க. இன்னைக்கு சிம்பிளா ஒரு ஆட்டுக்கால் பாயா செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிள். டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கங்க. சுத்தம் பண்ண ஆட்டுக்கால் போட்டுருங்க. கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தழை, புதினா தழை, நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள் எல்லாம் போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி நிறைய ஊற்றி ஒரு 7, 8 விசில் கொடுத்து எடுத்து வச்சுருங்க. இந்த பக்கம் தேங்காய் துருவல், கொஞ்சம் கசகசா முந்திரி அரைச்சி ஊற வச்சது, சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க. ஆட்டுக்கால் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, எல்லாம் போட்டுருங்க. நல்லா வெடிச்சோடனே வெங்காயத்தை போட்டுருங்க. கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுருங்க. நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் போட்டுருங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுருங்க. புதினாத்தலை, மல்லித்தலை போட்டுருங்க. அரைச்சி வச்சுருக்கோம்லங்க தேங்காய் மசாலா, அதை போட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம் நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது ஆப்பம் இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தேங்க்யூங்க.